ஒரு நாளில் அவன் காதிலே நற்செய்தி கேட்கப்பட்டது. அவன் ராஜாவோடு கூட பந்தையில் இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, பல துர்ச்செய்திகள் உங்கள் வாழ்க்கையை முடக்கிறது உண்மைதான். நான் நம்புறேன் இன்னைக்கு சில காதுகளுக்கு அந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்கிருந்த எபூசியர் சொல்றாங்க, அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உங்களை என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க, தடை பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சீயோன் கோட்டையை பிடித்த பிறகு 8வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:8. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தார். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. இது ஒரு பிரமாணமாகவே சொல்லப்படுகிறது. ஏன்னா ராஜா கிட்ட இருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை அல்லவா. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சுற்றிலும் மதிலை கட்டுகிறான். இப்ப உள்ள யாருக்கு என்றாக முடியாது தெரியுமா? சப்பானிக்கு என்றாக முடியாது. இப்படி இருக்கும்போதுதான் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க சவுல் குடும்பத்தில் யாராவது மீந்திருக்கிறார்களா, மீந்திருக்கிறவன் உண்டா என்று கேட்கும் போது சவுலின் வீட்டு வேலைக்காரன் சீபா வரவழைக்கப்படுகிறான். அந்த சீபா என்பவனிடத்திலே தாவீது மீண்டும் கேட்கிறான் 3வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இது நல்ல தெரிந்த வேத பகுதி, ஆனாலும் கவனமாய் கேளுங்கள். ராஜா இந்த வார்த்தையை கேட்கும் போது சீபா என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்னு இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த சீபா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ராஜா வைத்த பிரமாணத்தை வைத்து சொல்லுகிறான். அதாவது சிலர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க வேலை கூட அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் உண்டு. அதாவது ராஜாவே இருக்கிறான், ஆனா உங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. இருக்கிறான், ஆனா உங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. அவன் எப்படி சப்பானியானா? 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற போது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனான். அவன் பிறப்பிலே அப்படி ஆகல. இந்த நான் சொல்லுகிறது சரித்திரத்துக்குள்ள போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். 4வது 5 வயசு நல்லா இருந்தான். கேட்கப்பட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடவனாக்கிட்டு, அவனை காப்பாற்ற அவனை கேர் பண்றவங்க தூக்கிட்டு ஓட போகுது அவசரத்தில். பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன், நம்ம அவசரத்தில் எடுக்கிற பல காரியங்கள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அவசரத்துல மோசே அவசரத்துல பேசினார், கானானுக்கு நீ போகண்டான்ட்டார். பேதுரு அவசரத்துல கத்தி எடுத்தார், கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவாண்டார். இவன் முடவன் ஆகும் வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் கிடையாது. என்ன சட்டம் தெரியுமா? இந்த சப்பானி குருடன் உள்ளே வரக்கூடாதுங்கிற சட்டமே கிடையாது. ஆனா 4வது அதிகாரத்துல
இவன் முடவனாகிறான். 5வது அதிகாரத்துல ராஜா டிக்ளேர் பண்றாரு, சப்பானி குருடன் யாருமே பார்த்தாலே அழிச்சிரு, இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனா இப்பொழுது ராஜா கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க இருக்கிறானா? அவ சீபா சொல்றான், இருக்கிறான், முடவனா இருக்கிறான். சீபாவை நீ எப்படி சொல்லி இருக்கணும்? 5 வயசு வரை நல்லா இருந்தான். ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? இஸ்ரவேலின் முதல் ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? ராஜகுமாரன் அல்லவா மேவிபோசேத்? நீ அதை அல்லவா சொல்லி இருக்கணும். எப்பொழுதுமே பாருங்க, நம்முடைய நல்ல பக்கத்தை வெளியே சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நம்முடைய நல்ல பக்கம்லாம் வெளியே தெரியாது. ஆனா நம்ம கெட்ட பக்கம் கொஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், பக்கம் பக்கமா போகும். அவன் 2 காலம் முடவனா இருக்கிறான். இந்த வார்த்தைய சீபா சொன்னதும் தாவீதுக்கு இருக்க முடியல. 4வது வசனத்துல கேட்கிற, அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். அவன் எங்கே? ஏனா இந்த பாதையில் வந்தவன் தான் யார் தெரியுமா? தாவீது. அப்படியே பிளாஷ்பேக்குள்ள போனா, இப்பொழுது தாவீது கேட்டது போல சாமுவேல் கேட்கிறான், ஈசாயை அழைக்கிறான், உன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுங்கிறான். ஈசாய் 7 பிள்ளைகளை கூப்பிடுகிறான், தாவீத கூப்பிடல. ஏன்? அவனை கூப்பிடுறது ஒண்ணுதான், இதுதான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது. சாமுவேல் கேட்கிறான், வேற பிள்ளைங்களே இல்லையா? இப்பொழுது சீபா தாவீதினிடத்தில் சொல்வது போல, அன்று தாவீதின் தகப்பன் சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொல்றார், அவன் வரது வர நான் சாப்பிட மாட்டேன். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த பெயின் என்னன்னு தாவீதுக்கு தெரியும். நாம் ஒருவரை ஆராதிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நான் பயணிக்கிற பாதை, வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நீங்க எந்த பாதையில் பயணிக்கிறீர்களோ அதே பாதையில் அவர் பயணித்திருக்கிறார். அதனாலதான் நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் குமாரத்தினுடைய காயங்களால் நானும் காயப்பட்டேன் என்று சொன்னவர், இப்பொழுது மேவிபோசேத் அழைத்து வரப்படுகிறான். மேவிபோசேத் கொண்டு வரப்பட்ட போது அவன் தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி, தாவீது கேட்கிறான், மேவிபோசேத்தே அப்படிங்கிறான். இதோ அடியேன். உண்மையிலே மேவிபோசேத்தை பார்த்தா, இந்த செய்தியை கேளுங்க. மேவிபோசேத்தின் அப்பா யோனத்தான், தாத்தா சவுல். சவுலுக்கு வாழ முடியாத ஒரு நிலை வந்த போது சவுல் சூசைட் பண்ணார். தன் ஆயுததாரியின் இடத்தில் சொல்லுகிறான், நீ என்னை கொன்று போடு, எனக்கு வலி தாங்க முடியல. அவன் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னா, உடனே இவனே பட்டயத்தை நாட்டி அதுல விழுந்தான். யாரு? சவுல். ஆனா அவன் நினைச்சா வாழலாம். உண்மையிலேயே சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறது யார் தெரியுமா? மேவிபோசேத். ஆனா அவன் சாகல. அவனுக்கு தெரியும், ஒரு நாளிலே நான் அவருடைய தயவை பெறுவேன். நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் இந்த மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் வந்து போயிருக்கும். ஆனா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு சபையே, இதை கேள். உண்மையிலேயே சாக வேண்டியவன் யார் தெரியுமா?
மேவி போசேத்துக்கு இந்த நிலைமை, அவன் தான் செத்திருக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை. இப்ப திடீர்னு ஒரு செய்தி வருது, ராஜா சொல்லிட்டாரு, சான்ஸே கிடையாது, வாய்ப்பு எல்லாம் இல்லைன்னு வரும்போது ஒருத்தன் சாவை நோக்கி பயணிக்கிறான். ஆனா இந்த மேவி போசேத் வாழ்றான், அவன் வாழ்றான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, எல்லா ஹோப்புமே இழந்தும் எல்லா வாசல் அடைபட்டும் கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கல்ல, ஒரு நாளிலே கர்த்தருடைய தயவு உன்னை உயர்த்துவதை எல்லா கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து, ஹல்லேலூயா, உன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம். இப்போ சீபாவை கூப்பிடுறான். சீபாவை கூப்பிட்டு சொல்லுவோம், உன் குடும்பம், வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து 10வது வசனத்தில் 9-10 வாசியுங்கள். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு, அடுத்த வார்த்தை கவனிங்கள், உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. அந்த எஜமானுடைய குமாரன் யாரு? இந்த எஜமானுடைய குமாரனை சீபா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஆனா ராஜா எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? உன் எஜமானுடைய. அவன் புசிப்பதற்கு அவனுக்கு அப்பம் உண்டாயிருக்கும் பொருட்டு அந்த நிலத்தில் நீ பயிரிடுங்கிறார். அதன் பலனை நீ சேர்ப்பாயாக. ஆண்டவரே, ராஜாவை நான் வேலை செய்யணுமா? வேலை செய்யணும். யாருக்கு? அவனுக்காக, அவன் சாப்பிடுறதுக்காக. மேவிபோசேத் கேட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடக்கினது. ஆனாலும் அவன் மடியவில்லை, அவன் காத்திருந்தான். ஒரு நாளில் அவன் காதிலே நற்செய்தி கேட்கப்பட்டது. அவன் ராஜாவோடு கூட பந்தையில் இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, பல துர்ச்செய்திகள் உங்கள் வாழ்க்கையை முடக்கிறது உண்மைதான். நான் நம்புறேன், இன்னைக்கு சில காதுகளுக்கு அந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 23 முதல் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வேகமாய் வாசியுங்கள். யோவேல் 2:23 முதல், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய பச்சை கிளிகளும் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. ஒரு துர்ச்செய்தி உன்னை முடக்கினது, கர்த்தர் நற்செய்தி கேட்க பண்ணுகிறார். எழுந்து புறப்படு. நீ பயிரிடு. நான் ஆண்டவரே, எஸ். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிபலன் என்ன தெரியுமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத, உபாகமம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், full furnished house, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினார். யாருக்கு இதை கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வனாந்திர பாதையில் நடத்துறவங்களுக்கு.
எனக்கு ஏன் வனாந்திரம்? எனக்கு வனாந்திரம் வேண்டாம்னா நீ கட்டு. உனக்கு வனாந்திரம் ஓகேயா, நீ கட்டாத வீடு. இது ஆண்டவருடைய கணக்கு. இத்தனை வருஷம் இந்த மேவிபோசேத் முடவனா இருந்தும் தன் வாழ்க்கையை முடிக்காமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா? இனி அவனுக்கு பயிரிட முடியாது. பயிரிட முடியலன்னா என்ன? உனக்கு வார்த்தை தாவீதினிடத்திலிருந்தல்லவா வந்தது. உனக்காக உன்னை முடவன் என்று சொன்னவனையே பயிரிட வைக்கிற கட்டளை சிங்காசனத்திலிருந்து வெளிப்படும். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சகோதரா சகோதரி, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய தயவு நம்மை வாழ வைக்கும். நிறைய காரியத்தில் முடங்கி இருக்கிறீங்க. அநேக வார்த்தைகள் உங்கள் மத்தியில சொல்லி சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தை இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆமென். இவ்வளவு காலம் நீ முடவனா இருந்துட்ட, இனி நீயே பயிரிட்டு கற்றுத் தருவார். என் தேவனால் கூடாத காரியம். இன்னொரு நபரை நான் டச் பண்ணிட்டு செபிக்கிறேன். அவள் பெயர் தான் ரூத். போவாஸ் பாதப்படியில ரூத் வந்து படுத்திருக்கும் போது ரூத்தை பார்த்து போவாஸ் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் உண்டு. 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 13வது வசனம். ராத்திரிக்கு தங்கியிரு, 13 கடைசி, விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். 14:1 அவள் விடியற்காலம் மட்டும் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறாள். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே எழுந்திருந்தாள். என போவாஸ் சொல்லியிருந்தா, நீங்க வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ படுத்து, உனக்கு நாளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ரூத் என்ன பண்றா? பாதப்படியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற. என்ன நம்பிக்கை இல்லை? நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு ரிசல்ட். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைங்க தூங்குவாங்க, பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? உண்மையில இந்த இடத்துல அவளுக்கு தூக்கம் வந்திருக்க கூடாது. அளவ படுத்து தூங்குறா. போவாஸ் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி ரூத் எழும்பி போலான்னு பார்க்கும்போது 15வது வசனம், அவன் அவளை நோக்கி அப்படின்னு. நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை திரும்பி பார்க்கிறா. என்ன ஆள் இன்னும் தூங்கலையா? எப்படி தூங்க முடியும்? ரூத் என்ன நம்பிக்கையில தூங்குறா தெரியுமா? போவாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில. போவாஸ் அப்படி ரூத்தை பாப்பார், அப்படி நினைப்பார். ரூத்தை பாப்பார். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இவளுக்கு அடுத்த நாளுக்கு என்னன்னு தெரியாது. ஃபியூச்சரே இல்லை அவளுக்கு, எதுவுமே கிடையாது. ஆனா நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி என் பாதத்துல படுத்து தூங்குறாள். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். விட்டுருவார் நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி. ஹல்லேலூயா. இவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில ரூத் தூங்கிட்டாங்க. இவளுக்கு செய்யணுமேங்கிற உத்தரவாதத்துல போவாசுக்கு தூக்கம் போச்சு. ஆதாமுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு ஆதாம தூங்க வச்சார். கர்த்தர் தூங்கல. இப்போ ரூத்துக்காகவே ஒரு மீட்டிங் கூடப்படுகிறது. 4வது அதிகாரம் 1வது வசனத்துல போவாஸ் போய் உட்கார்ந்து இருக்கிறார். 2வது வசனத்துல அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேர் அழைத்து இங்கே உட்காருங்கள், அவர்களும் உட்கார்ந்தார். ரூத்துக்காக காமன் மீட்டிங்ல போவாஸ் லேட்டா வருவார். 2வது அதிகாரத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வரா? போவாஸ் வராங்க. இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்டே யார் வந்து உட்காந்துட்டா? நமக்காக ஒரு மீட்டிங் வச்சு அவர் மட்டும் தான் வருவார். நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. எனக்காகவே சில மீட்டிங்கை கர்த்தர் வைத்தார். நம்புறவங்க மட்டும்
நேற்று ஒரு சகோதரன் வந்து சொன்னான், பாஸ்டர் ஆகஸ்ட் பிரேயர் எனக்காக மட்டும்தான். நான் பார்த்தேன் 30 நாள் 30 செய்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா உங்களுக்காக எனக்காக மட்டும்தான். இதை நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லி முடிச்சதும் ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க பெங்களூர்ல இருந்து. பாஸ்டர் அவர் சும்மா சொன்னார், எனக்காகடா. எங்க இந்த மீட்டிங் ரூத்துக்காக மட்டும், எங்கள் நிமித்தம் நீர் செய்த இந்த மீட்டிங் ரூத்துக்காக. ஆனா வந்த ஒருத்தருக்கு ரூத்த தெரியாது. ஆனா அந்த மீட்டிங் எப்படி எண்டாச்சு தெரியுமா? எல்லா கண்களும் ரூத்துக்கு செய்யப்பட்டதை கண்டார்கள். நம்பி நம்பி 1வது அதிகாரத்தில் நகோமி மோவாவுக்கு போறாங்க. ரூத்து அழைத்து கொண்டு வரப்படுகிறான். 2வது அதிகாரத்துல காமனா எல்லாரும் கதிர் புறக்க போறாங்க, இவளும் போறான். 3வது அதிகாரத்துல பாதப்படியில வந்து அமருகிறான். நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கொஞ்சம் கூட நமக்கு ஒரு சின்ன பயம் வந்துட்டு வைங்களேன், நைட்டு தூக்கம் போயிடும். ஒரு சின்ன கலக்கம், நாளைக்கு இந்த காரியம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனால தூக்கம். இந்த அம்மா படுத்து தூங்குது. ஒருவேளை நாளைக்கு வேற மாதிரி ஆயிட்டுனா, அவர் தான் சொல்லிட்டார்ல வேண்டியபடி செய்வேன். நகோமி சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்யும் முறை இழைப்படைய மாட்டான். அடுத்த நாள் எக்ஸ்க்ளூசிவா ரூத் சாப்டர் 4 வந்து ரூத்துக்காக மட்டுமே போய் உட்கார்ந்து அந்த மீட்டிங் ஃபுல் அந்த ஒருவளுக்காக, அவள் ஒருத்திக்காக. எதுக்காக இதை சொல்றேன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, விட்டுருவாரா? விட்டுருவாரா? ஹல்லேலூயா! அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும். பிரியமானவர்களே, எண்ணி துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் அநேகர் காதுகளில் நற்செய்தியை கேட்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. உங்களுக்கு வேண்டியதை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடலை விசுவாசத்தோடு, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை என்கிற பாடலை விசுவாச அறிக்கை செய்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க எனக்காக யாவும், எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க சத்தமா எல்லாவற்றையும் நிரப்பும் நீர். 2 கைகளை உயர்த்தி சத்தமா, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவ கூடாத சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே சகலத்தையும் வார்த்தையாலே நம்பி சொல்லுங்க. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவீர்.
நன்மைக்காக தான் சகோதரா. ஓ அது மனிதெல்லாம் நடத்திடும் பாதைகளோ ஓ அதின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. Yes, Jesus. ஆமென். எனக்காக நம்புறவங்க இப்ப கைகளை உயர்த்தி சத்தமா, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஒரு மாமா சிலமாலா கடலறியாதரா. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. ஒரே சத்தமாய் நல்லவரே அப்படியே கைகளே செய்த ஆராதனை ஆராதனை. ஆமென் அப்பா. ஓ ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எஸ் கிருபை கிருபை. ஹல்லேலூயா. எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களுக்காக, எங்களுக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்தி இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர். எங்கள் நிமித்த நீர் செய்தவைகள் இது விவரித்து சொல்லி முடியாதப்பா. எத்தனை எத்தனை ஆச்சரியம். எல்லாம் மகிமை உமக்கு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை எண்ணி துதிக்க கிருபை தாரும். இந்த வருஷ கடைசியும் வருகிற புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.